जय श्री कृष्णा। अवधूय च तां बुद्धिं बभूवावस्थितस्तथा जगाम चापरां चिन्तां सीतां प्रति महाकपिः। வானரஸ்ரேஷ்டன் ஹனுமார் மண்டோதரி தேவியை பார்த்து அவள்தான் சீதாதேவி என்று நினைத்து சந்தோஷப்பட்டவர் அடுத்த க்ஷணமே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு சீதாதேவியை பற்றி வேறு விதமாக சிந்திக்க ஆரம்பித்தார். ஸ்ரீராமரை விட்டு பிரிந்த அவருடைய பத்னி ஒரு பொழுதும் உண்ணவோ உறங்கவோ அலங்காரம் செய்து கொள்ளவோ விரும்ப மாட்டாள். தேவர்களின் தலைவனாகவே இருந்தாலும் மற்றவரிடம் அவள் செல்ல மாட்டாள். இந்த மூன்று உலகத்திலும் ஸ்ரீராமருக்கு சமமாக இன்னொருவர் இல்லை. அதனால் இந்த பெண் வேறு ஒருவர்தான் என்று தீர்மானித்து அனுமார் அந்த மதுசாலையிலேயே சுற்றித் திரிந்தார். அங்கு சில பெண்கள் பாடியதாலும் சிலர் நடனமாடியதாலும் மேலும் சிலர் மது அருந்தியதாலும் களைத்து போயிருந்தார்கள். பல பெண்கள் ஆசனங்கள் மத்தளங்கள் முரசுகளின் மேலேயும் இன்னும் சில பெண்கள் கம்பளங்களிலும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பல ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆபரணங்களால் நன்கு அலங்கரித்துக் கொண்டும் நன்கு பேசத் தெரிந்தவர்களாகவும் சங்கீதத்தில் நல்ல ஞானமுடையவர்களாகவும் நன்கு விவாதம் செய்யக்கூடியவர்களாகவும் இடம் சமயம் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நன்கு பேசும் திறன் உடையவர்களாகவும் இருந்த பெண்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்ததை வானரத் தலைவன் ஹனுமார் பார்த்தார். இந்த பெண்களின் நடுவில் ராட்சசராஜன் ராவணன் உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த ராவணனுடைய மாளிகையில் விரும்பிய அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருந்ததை மகாவானரன் ஹனுமார் பார்த்தார். அங்கு நல்ல திறமையான சமையற்கார்களால் பலவிதமான உணவுகளும் மாமிசங்களும் சமைத்து வைக்கப்பட்டிருந்தது. சில இடங்களில் வெள்ளி தங்கத்தாலான மதுக்கிண்ணங்களில் மதுபானங்கள் மீதி வைக்கப்பட்டிருந்ததையும் மேலும் தங்கம் வெள்ளி ரத்தினங்களால் ஆன குடங்களில் மதுபானங்கள் நிறைந்திருந்ததையும் ஹனுமார் பார்த்தார். அங்கு எல்லா இடங்களிலும் ஹனுமார் பார்த்து கொண்டே சென்றார். அங்கு பல பெண்கள் பலவிதமான நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு ஹனுமான் ராவணனின் அந்தப்புறத்தில் உள்ள எல்லா இடத்திலும் சுற்றி பார்த்தும் ஜானகி தேவியை மற்றும் பார்க்க முடியவில்லை. மகாவானரன் ஹனுமாருக்கு அங்கிருந்த எல்லா பெண்களையும் பார்த்த பிறகு வேதனையில் தான் தர்ம பாதையை மீறிவிட்டோமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. பிறர் மனைவியர் தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தது நிச்சயம் தர்மத்திற்கு எதிரானது. என்னால் பிறர் மனைவிகளை பார்க்கப்பட்டது. ஆனால் எந்தவிதமான விருப்பத்துடனும் அல்ல. அனுமார் எடுத்த காரியத்தை முடிக்கும் தன்மை கொண்டவர். தன் சிந்தனையை மாற்றி வேறு விதமாக யோசித்தார். ராவனுடைய மனைவிகளை என்னால் பார்க்கப்பட்டது உண்மைதான். ஆனால் எந்த விதமான ஒரு மன சஞ்சலத்தோடும் அல்ல. மனோஹி ஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபா ஸ்வவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திதம். எல்லா இந்திரியங்களின் செயல்பாடுகளும் அவை நல்லவையோ கெட்டவையோ அதற்கு மனம்தான் காரணம். ஆனால் என்னுடைய மனது நிலையானது. வைதேகி தேவியை வேறு எங்கு தேட முடியும்? பெண்கள் இருக்கும் இடத்தில் அவர்களின் மத்தியில்தானே தேட முடியும். யார் யார் எந்தெந்த இனமோ அவர்களை அந்தந்த உயிரினத்தில்தான் தேட முடியும். ஒரு தொலைந்த பெண்ணை பெண்மான்கள் கூட்டத்தின் நடுவே தேடி கண்டுபிடிப்பது முடியாத செயல். அதனால் இந்த அந்தப்புறம் முழுவதும் தூய்மையான மனதுடன் தான் என்னால் தேடப்பட்டது. பிறகும் ஜானகி தேவியை காண முடியவில்லையே என்று ஹனுமான் நினைத்தார். சீதாதேவியை மட்டும் பார்க்க முடியாமல் மற்ற பெண்களை மட்டும் பார்த்த ஹனுமார் அங்கிருந்து சென்று ஆழ்ந்து சிந்தித்தார். பிறகு மகாவானரன் ஹனுமார் தன் முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்தும் விதமாக அந்த மதுபான சாலையில் இருந்து கிளம்பி சீதாதேவியை தேடுவதில் முனைந்தார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.